வணக்கம். மேசராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி பெற்று இதுநாள் வரையில் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பெயர்ச்சி பெற்று அமர்ந்து உங்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்களும் அல்லது கெடு பலன்களும் எப்படி தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். மேசராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தார். 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, தனம். குடும்பஸ்தானத்தில் நற்பலன்களும், வாக்குஸ்தானத்தில் நற்பலன்களும், தனஸ்தானத்தில் நற்பலன்களும் இதனால் வரையில் கொடுத்து வந்த குரு பகவான் 3ஆம் ராசி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் எப்பொழுதும் 9ஆம் இடத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்தின் அதிபதியுமாகவே வருவார். மேசராசி செவ்வாயின் ராசி. செவ்வாய் பகவானுக்கு நட்பு ராசியாக வருவது குரு பகவான். இப்பொழுது 3ஆம் இடத்தில் அமருவதால் சில பாதகங்களை செய்வார். பெரிதளவு நஷ்டங்களோ கஷ்டங்களோ கொடுக்கக்கூடிய இடமாக 3ஆம் இடம் இருக்காது. இருந்தாலும் 3ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானமாக வரும். அப்படி மறைவு ஸ்தானமாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில பாதகங்களை செய்வார். எப்பவுமே குரு பகவானா நல்ல காசு பணம் வர்றது, கை நிறைய சம்பாதிக்கிறது, குடும்பத்துக்கு தேவையானதும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதும் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதும், வீட்டில் சுப நிகழ்ச்சி, திருமணம், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்யணுன்னா குரு பலம் இருக்கணும். இது பெயர்ச்சி காலங்களில் வரக்கூடிய குரு பலத்தை வச்சு அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும், புதிதாக தொழில் தொடங்கிறது, புதிதாக வேலையை செய்கிறது, புதிதாக பொருட்களை வாங்கிறது, திருமணம் செய்கிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே செய்வதே குரு பலம் இருந்தால் தான். அந்த குரு பலம் என்பது பாதகமாக அமருவதால் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடலாம், இல்லை மே மாதத்துக்குள்ளே செய்கிறதா இருந்தால் செய்துக்கலாம். அதுக்கப்புறம் செய்தால் தான் விரயங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் குழப்பங்களும் கொடுப்பார். எப்போவுமே காலத்தை பயிர் செய்யும் சொல்லுவாங்க. கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்து உங்கள் வாழ்க்கையில் தேவையானதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். மேசராசிக்காரர்கள் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமரும்போது உடல் நலத்தில் பாதிப்பு வரும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், வருகின்ற வருமானம் தடைப்படும், இல்லைன்னா தாமதமாகும், இல்லைன்னா ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியான பலன்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் பாதகமாக இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் தசா நல்லா இருந்தால் குரு பகவான் இப்பொழுது பாதகமான இடத்திற்கு போனாலும் பயம் எதுவும் தேவையில்லை. மேசராசியான உங்களுக்கு காரணம் சனி, ராகு, கேது உங்களுக்கு பலமாகத்தான் இருக்காங்க, பலமாகத்தான் இருப்பாங்க. ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் அமருவார். ஒரு கிரகம் பாதகமாக இருந்தால்
பெருசாக கஷ்டமெல்லாம் ஒன்றும் அவ்வளோ வந்துடாது. நான் முன்பே சொன்ன மாதிரி காசு பணம் வர்றதில், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல, புதிய தொழில் தொடங்கிறது, வியாபாரத்தை தொடங்கிறது, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வீடு கட்டுறது, திருமணம் செய்கிறது, சுப நிகழ்ச்சிகளுக்கு தடைகள் ஏற்படும். உடல் நலத்தில் பாதிப்பு வரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். இதை கூட ராகுவும் பயிற்சி பெறுவார். குரு பகவானுக்கு முன்னாடியே அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. லாபஸ்தானம் பலமாயிடுச்சு. லாபங்கள் வரும்போது கஷ்டங்கள் அவ்வளவா தெரியாது. 4 ராஜகிரகம் குரு, சனி, ராகு, கேது. இதில் அதிகப்படியான துன்பங்களை கொடுப்பது குரு பகவானாக இருப்பார். ராகு 11இல் இருப்பது குரு பகவான் தடுப்பதை, குரு பகவான் கெடுப்பதை கூட ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இது ஒன்றும் பெரிய கஷ்ட காலமோ நஷ்ட காலமோ இல்லை. பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுகின்ற அளவிற்கு மற்ற ராகு, கேது, சனி பகவான் உதவியாக இருப்பாங்க. சனி பகவான் தான் 7.5 சனியில் விரயச்சனியாக வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆரம்பத்தில் அவ்வளவு கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் இருக்காது. ஆனால் அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் சில காலங்கள், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கை இயல்பாகவும் துன்பங்கள் இல்லாமலும் வேதனைகள் இல்லாமலும் நல்ல நிலையில் போகக்கூடிய அளவிற்கு ராகு பகவானும் கேது பகவானும் மிகவும் உதவியாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கான்றதை பொறுமையாக பாருங்கள். தசா வலிமையாக இல்லைன்னா தான் சில கஷ்டங்களும் துன்பங்களும் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். கிரகங்கள் மாறும்போது சில கஷ்டங்கள் வருவதற்கு தசா தான் காரணமாக இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.